உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 37வது சங்கீதத்துல 5வது வசனம் வாசிக்கலாமா? இந்த மாதத்தோடு வாக்கு தத்துவமும் இதுதான். இந்த சபையின் வாக்கு தத்துவம் அது உங்களோட பேசுவதுல எனக்கு சந்தோஷம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமை வாக்கு தத்துவம் அவர் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நம்பிக்கையா இருக்கிறோமா? ஆண்டவர் பேரு நம்பிக்கையா இருக்கிறோமா? நம்பிக்கை என்பதை குறித்து வேதத்துல அநேக இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. விசேஷமா எபிரேயர் 11 நம்பிக்கை விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதாவது பார்க்கிறது நம்பிக்கை, இதுல நம்ம இன்னும் அதிகமா இருந்தோம்னா அதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்றது. நம்ம பாக்குறத நம்புறோம், அதை பார்க்கவே இல்லைன்னு நம்ம நம்பிட்டா அதுதான் விசுவாசம். அவருக்கு ஒரு படி மேல அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அப்ப நம்ம காரியம் தடையா இருக்கலாம், அதாவது தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப டீப்பா இருக்கலாம், இன்னும் கிடைக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு நான் வாக்கிய பண்ணுவேங்கிறாரு. இந்த மாதம் நவம்பர் மாதத்துல உங்களோட கர்த்தர் பேசுறாரு. உங்க காரியங்களை அவரே வாக்கிய பண்ணுவாரு. எதற்காக புலம்பிட்டு இருக்கீங்களோ, எதற்காக அழறீங்களோ, எதற்காக ரொம்ப துக்கப்படுறீங்களோ அந்த விஷயத்துல கர்த்தனை செய்வாராம். நலமானதை உங்களுக்கு செய்ய அவரை நீங்க வந்து உதவி செய்வார். நீங்க செய்ய வேண்டியது அவர் பார்க்கறதுதான். அதுக்கு இப்ப அவர் வந்து நான் நம்புறேன், அவர் வந்து காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அதுதான். இப்ப இந்த வழியை நான் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு என்னுடைய பர்சனல் வே, இன்னொன்னு காட் வே. அப்ப அந்த ரெண்டு வழியில நான் எந்த வழியில பண்றேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். என்னுடைய சுகத்துல நான் வாழ்ந்தா அது என்ன இல்ல பிரயோஜனம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வழியில கர்த்தருக்காக நான் வாழ்ந்தா அது பிரயோஜனம். அப்ப நான் ஏன் வாழும்போது எனக்கு சில விதமான காரியங்கள் வரும்போது என் சுமூகத்தை நான் மாற்றிக்கொள்ளாமல் கர்த்தருக்காக என்ன நான் அப்படியே வச்சிருந்தேன்னா அதுதான் கர்த்தருடைய வழி. அப்படின்னு என் சுபாவத்துல ஒரு மாற்றம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா எரிச்சல் வருது. இப்படி ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்பட்ட பணியற்ற காரியங்கள் இதுன்னு தனித்த காரியம் 9 அதுதான் கர்த்தருடைய வழி. அதுல பிரதான அன்பு. இந்த வழியில நான் நடந்தேன் அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வாரா? நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு. அந்த வழியை எடுக்க முடியாது. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். வேதத்துல நம்பிக்கையா இருக்கணும் இல்லைங்களா? அவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு அவரோட பேரை வச்சுட்டாங்க. அந்த டைட்டில் அவருக்கு சொந்தம், மத்த யாருக்கும் அதுக்கப்புறம் தான் எல்லாரும். அப்ப எனக்கு யோசிச்சு பாருங்க, இடத்துல இருந்து அவர் தேசத்துக்கு வழி நடத்தும் பொழுது இவருக்கு ஒரு குழந்தை கேட்பாங்க, நம்ப முடியல. அந்த தேவன் பேசுவதை நம்பி அவர் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமேன். அது நிமித்தம் அவருக்கு ஒரு ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய அந்த டிராவலுக்கு அப்புறம் ஒரு ஈசாக்கு கொடுக்குறாரு. ஆனா அந்த டிராவல்ல இந்த அவருடைய விசுவாசம் குறையவே இல்லை. அப்படி அதனாலதான் அவருடைய விசுவாசம் தகப்பன் சாராளுக்கு கூட விசுவாசம் குறைந்து தன்னுடைய வேலைக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்றார். ஆனா அவருக்கு கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசம் குறையவில்லை என்று சொல்லுகிறது. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகலாம், ரொம்ப இன்னும் கிடைக்காமல் இருக்கலாம், ரொம்ப இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிற வசனம் என்னன்னா அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். அதனால விசுவாசமா ஜெபம், நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? எங்க நல்ல தகப்பனில் ஆசீர்வதிக்கப்பட்ட அதையான மாதத்தின் முதல் நாளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். இதனால எனக்கு சுத்த ஆவியாக நிச்சயமாக எங்க வழி நான் எங்க வழியில இந்த வழியை வந்து மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கற்றுக்கொடுங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நம்பிக்கையா இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, எங்க காரியங்களை வாய்க்க பண்ணணும்பா. இதை கேட்கிறேன் ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையில் நான் மீண்டுமாய் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகள் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட பகுதி நீதிமொழிகள் 16வது வசனம், அதிகாரம் 7வது வசனம். வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாய் இருக்கும்படி செய்வார் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் ஒரு மனிதனுடைய வழிகள் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான்
கர்த்தருடைய நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வழிகள் சரியாக சொல்லி இருந்தால் வேதம் சொல்லுகிறது அது எப்படி என்றால் அவனுக்கு அப்படி கர்த்தருக்கு பிரியமான சரியாக இருந்தால் அப்படி சத்துருக்களும் அவர்களோடு கூட சமாதானம் இருக்கும்படி செய்வார் சொல்லி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் நடக்கிற வழிகளை வைத்துத்தான் அங்கே இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே சோதனை நம்முடைய இருக்கிறது. அதன்படிதான் அவருடைய சத்துருக்கள் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம்? சமாதானமாய் பிரியாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, நாங்கள் இந்த சத்துருக்களுடைய கிரியைகளுக்கு இந்த நாட்களிலே இடத்தை கொடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி எதிர்த்து போராடி கொண்டிருப்போமாயிருந்தால் அங்கே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை காண முடியாதபடி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த நாட்களில் பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி இந்த நாட்களில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வேதாகமத்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி அமைத்துக் கொண்டால் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு இந்த நாட்களில் சமாதானமாய் இருப்பார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளை தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களிலே நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறார், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அப்படியானால் பாருங்கள், தேவனுக்கு பிரியமானபடி செய்கிற வேளையிலே, அதை தேவன் கற்றுக் கொடுக்கிற வேளையிலே தாவீதனுடைய சத்துருக்கள் எல்லாம் தாவீதுக்கு ஒரு சமாதானம் இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலகட்டத்திலே பாருங்கள், தாவீதனுடைய நாட்களிலே யுத்தங்கள் இல்லாதபடி சமாதானமாய் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஏனென்றால் தாவீது தேவனுக்கு பிரியமானபடி இந்த நாட்களில் நடந்தார் என்பதைத்தான் அந்த வார்த்தைகளூடாக நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டவட்டமான தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்வோம். எப்படி என்றால், நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடப்போம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் அங்கே தீர்மானித்தால், அதை எடுத்துக்கொண்டால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை அங்கே இந்த நாட்களிலே சத்துருக்களோடும் சிநேகிதமாய் இருக்கும்படியாக தேவன் செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்கிற வேளையிலே, எங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிப்போமாயிருந்தால் சத்துருக்கள் இந்த நாட்களிலே நம்மோடு சமாதானமாய் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் சத்துருக்களை நாங்கள் சிநேகிதிக்க வேண்டும். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய சிநேகிதர்களை அல்ல, நம்முடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிதிக்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுகிற வேளையிலே அங்கே சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாய் வருகிற வேளையிலே அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கர்த்தருக்கு பிரியமானபடி செய்து அவருடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமாக நம்முடைய வழிகளை மாற்றிக்கொள்ளுவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.